ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நேர்கொண்ட முறை நிகழ்ச்சியில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அனிருத் இசையமைப்பில் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, ஆமீர் கான், சோபின் ஷாகிர், உபேந்திரா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், சார்லி, ரக்ஷிதா ராம் மற்றும் பலர் நடிப்பில் வந்திருக்கிற கூலி சினிமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற கூலி போதுமா இல்லையான்னு பார்ப்போம் வாங்க. சென்னையில் தன்னுடைய பழைய கூலி நண்பர்களை வச்சு மேன்ஷன் நடத்துகிற தேவாங்கிற ரஜினிகாந்த் தன்னுடைய நண்பர் சயின்டிஸ்ட் ராஜசேகர் சத்யராஜ் இறந்து போறதுனால அவருடைய இறுதிச் சடங்குகளை பங்கேற்கிறதுக்காக விசாகப்பட்டினம் போறாரு. அங்க போன பிறகுதான் ராஜசேகர் ஹார்ட் அட்டாக் காரணமா இறக்கல, அவரை பயங்கரமா தாக்கி கொண்டு இருக்காங்கன்னு தெரியுது. அதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக சைமன்கிற நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான ஷிப்பிங் கம்பெனிக்கு போறாரு. அதே நேரம் சத்யராஜின் மகள்களான பிரீத்திங்கிற ஸ்ருதிஹாசன் இன்னும் 2 பொண்ணுங்களை பத்திரமா பாதுகாக்கிறாரு. தன்னுடைய நண்பன் கண்டுபிடிச்ச டெட் பாடிகளை எரிச்சு பசுமமாக்குற மொபைல் கிரிமேட்டரிங்கிற எலக்ட்ரிக்கல் சேர் ஆபரேட் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு சைமன்கிற நாகார்ஜுன், தயாளுங்கிற சோபின் ஷாகிர் இவங்க எல்லாருடைய ரகசியமான கிரிமினல் தொழில் முதல் கொண்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு. அதே நேரத்தில் தன்னுடைய நண்பனுடைய மரணத்துக்கு காரணமான இவங்க எல்லாரையும் எப்படி பழி வாங்கி வேட்டையாடுகிறாருங்கிற பேர்ல நம்மளை வதம் பண்ற படம் தான் அந்த கூலி. படத்துல வழக்கம் போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உண்மையாலுமே இந்த படத்தை தாங்கினது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பொறுப்பான வேலையும் பார்த்திருக்காரு. அதாவது இந்த மாதிரி கதை திரைக்கதையுள்ள ஒரு பாடாவது படத்தை பார்க்குற ரசிகர்களுடைய பொறுமையும் தாங்க வைக்கிற பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா கரெக்டா இருக்கும். மனுஷனுக்கு 74 வயசானாலும் இன்னும் அந்த எனர்ஜி, அந்த ஸ்பிரிட், சுறுசுறுப்பு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. காக்கா கழுகு சண்டை வந்தப்ப எதுக்கு தேவையே இல்லாம இவர் அடுத்த ஜெனரேஷன் நடிக்கிறாங்க விஜய் சூப்பர் ஸ்டார் சிம்மாசனத்துல உட்கார வச்சுட்டு இவர் ஒதுக்கி இருக்கலாமே, எதுக்கு அவர் கூட போய் மோதுறாருன்னு அடிக்கடி யோசிச்சேன். ஆனா தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் உள்ள எல்லா தியேட்டர்களையும் விஜய் படத்துக்கு ஈக்குவலா வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் டிக்கெட் ஃபுல்லா புக் ஆயிருக்கு. அப்ப அதனாலதான் தனக்கு இன்னும் மார்க்கெட் வழி இருக்கிறதுனாலதான் சூப்பர் ஸ்டாருங்கிற சிம்மாசனத்தை இவர் விட்டு கொடுக்காம அடம்பிடிக்கிறது தப்புலையோடு தோணுது. மனுஷன் சும்மா சொல்லக்கூடாது, இந்த படத்துல கலக்கி எடுத்திருக்காரு. ஆரம்பத்துல மேன்ஷன் செலிப்ரேஷன்ல டான்ஸ் ஆடுறதுல இருந்து ஆரம்பிச்சு தன்னுடைய நண்பனுடைய மரணத்துக்கு காரணமானவங்களை பழிவாங்கிய தீர்வுன்னு ஸ்ருதிஹாசன் கோபத்தோட சொல்ற சீன், மேன்ஷன்லயும் ஹாஸ்டல்லையும் வில்ல நாட்கள் ஜஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற சீன்கள், ஸ்ருதிஹாசனை காப்பாத்துறதுக்காக சோபின் ஷாகிர் கொடுக்கிற அசைன்மெண்ட்டுக்கெல்லாம் மார்க்கெட்டு பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ள எல்லாம் பூந்து விளையாடிருக்காரு மனுஷன். மற்ற இடங்களையும் நல்ல மாஸ்க் காமிக்கிறது, விசில் அடிக்கிறது, ஷைலா நடக்கிறது, ஃபைட்டு சீனு, சும்மா படத்துல எத்தனை பெரிய நடிகர்கள் இருந்தாலும் அவங்கள ஸ்கோர் பண்ண விடாம நான் தான் தலைன்னு எப்பவும் போல ப்ரூவ் பண்ணிருக்காரு ரஜினி. ஆனா அப்படியே மீறி ரஜினிக்கே ஒருத்தர் டஃப் கொடுத்திருக்காரு இந்த படத்துல. அவர் யாரும் நம்ம பின்னால பார்ப்போம். அது மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜுடைய டெம்ப்ளேட்ல இருக்கிற இந்த ரா மெட்டீரியல் ரஜினி எப்படி நெல்சன் திலீப் குமார், சிவா முருகதாஸ் தன்னை முழுமையை ஒப்படைச்சிருந்தாரோ அதே மாதிரி லோகேஷ் கிட்டே தன்னை முழுமையை ஒப்படைச்சிருக்காரு ரஜினி. தன்னுடைய 50வது வருஷத்தை சினிமா பயணத்தை தொடர்றதுக்காகவும் ரஜினிக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து இந்த படத்துல குறிப்பிடப்பட வேண்டிய நடிகர் மலையாள நடிகர் சோபின் ஷாகிர் இந்த படத்துல பின்னி எடுத்திருக்காரு. நான் கூட இவர் இடைவெளியோட காலி பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு அப்புறம் தான் மனுஷன் மறுபடியும் உயிரோட இருந்துச்சு வந்து தனக்கு உயிர் கொடுத்த ரஜினிக்கு ஸ்ருதிஹாசனுக்கு இவர் கொடுக்கிற டார்ச்சர் எல்லாம் செமையா இருந்தது. அதுலயும் ஸ்ருதிஹாசனை சேஸ் பண்றேன்னு கழுத்துல செயினோட பைக் ஓட்டுறது, ஸ்ருதிஹாசனை ட்ரெயின்குள்ள துரத்துறதுன்னு பயங்கர அதகலம் பண்ணிருக்காரு சோபின். இப்படி ஒரு மென்மையான மனுஷன் கிட்ட இருந்து இப்படி ஒரு பயங்கரமான வில்லத்தனத்தை எதிர்பார்க்கவே இல்லை. மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி படத்துல சாஃப்டான கேரக்டர் பண்ற சோபின் இந்த படத்துக்கு ஃபிட்டா இருப்பாரான்னு ஆடியோ லான்ச்ல ரஜினி சந்தேகமா சொன்னது மாதிரியே யோசிக்க வச்சாலும் மனுஷன் சரியான வில்லனா வந்து மிரட்டிருக்காரு. ஏற்கனவே இவர் நடிச்ச மலையாள படமான டெவில் கிச்சன் படத்தை அப்படியே ஞாபகப்படுத்துறாரு சோபின். ஃபகத் ஃபாசிலுக்கு அடுத்து இவருக்கு தமிழ்ல நிறைய வாய்ப்புகள் வர சான்ஸ் இருக்கு. மோனிகா பட்டுக்கு இவர் போற குத்தாட்டம் செமையா இருந்தது. ஆக்சுவலா இந்த கேரக்டருக்கு முதல்ல ஃபகத் ஃபாசில் தான் யோசிச்சிருக்காங்க. அவர் பிஸியா இருந்ததுனால இவர் சூஸ் பண்ணிருக்காங்க. தான் ஒரு செகண்ட் சாய்ஸ் தெரிஞ்சாலும் தனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை அருமையா பயன்படுத்திருக்காரு சோபின் ஷாகிர். தமிழ்ல அற்புதமான ஒரு என்ட்ரி கொடுத்த சோபின் ஷாகிருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து சைமன் நாகார்ஜுனா 80களில் உதயம், இதயத்தை திருடாது, 90களில் அலோபடுத்த ரட்சகன், சும்மா சார்மிங் ஆக்ஷன் ஹீரோவாக நாகார்ஜுனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ரட்சகன் ஹேர் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணி ஆனா எதிர்பார்க்காத விதமா பயங்கரமான ஒரு கொடூரமான வில்லனா நடிச்சிருக்காரு. சத்யராஜ் ஃபேமிலியை டார்ச்சர் பண்ற சீன், கேங்ல
பேங்க்ல இருந்துகிட்டு தனக்கு எதிராக செயல்படுற ஆட்களை கொடூரமா டீல் பண்ற சீன், தன்னுடைய மகன் இறப்புக்காக கதறி அழுகிற சீன், கடைசியில ரஜினி கூட பயங்கரமா சண்டை போற சீன்களை கலக்கி எடுத்திருக்காரு நாகார்ஜுனா. அடுத்து சத்யராஜ் மகளா வர ஸ்ருதிகாசன் நம்ம எல்லா தமிழ் சினிமாக்களையும் வழக்கமா பாக்குற நாயகனால காப்பாற்றப்படுற படம் ஃபுல்லா டிராவல் பண்ற ஒரு டாக்டர் கேரக்டர் நல்லா சூப்பராவே பண்ணி கமலஹாசனுடைய வாரிசுனே நிரூபிச்சிருந்தாங்க. அடுத்து சயின்டிஸ்ட் ராஜசேகரா பாசமல் அப்பாவா, ரஜினிக்கு சிறந்த நண்பன், சிறந்த வழிகாட்டியா சத்யராஜ் சூப்பரா பண்ணியிருந்தாரு. மத்தபடி உபேந்திரா ரஜினியோட அடியாள் மாதிரியே வந்து ரஜினிக்காக வெயிட் பண்றாரு. அடுத்து குறிப்பிடப்பட வேண்டிய நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா நாகார்ஜுனுடைய மகனுடைய காதலி கல்யாணியா வர கன்னட நடிகை ரக்ஷிதா ராம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல வர சார்லி, வத்திக்குச்சி திலீபன், மாறன், கிளைமாக்ஸ்ல வந்து சர்ப்ரைஸ் கொடுத்த அமீர் கான் எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரங்களை நல்லா நிறைவாவே பண்ணிருக்காங்க. படத்துக்கு டைரக்ஷன் கமலஹாசனுடைய டைகார்டு ஃபேன் லோகேஷ் கனகராஜன் போஸ்டர்ல போட்டிருக்காங்க. உள்ள போய் பார்த்தா குச்சி குச்சி கோத்தாவே கூட இல்ல, குச்சி போய் நீங்க கோத்தா. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. மனுஷன் எப்பவும் போல தன்னுடைய எல்லா படங்கள் மாதிரி டாட்டோ குத்தி இருக்கிற ஒரு கேரக்டர், ஒரு பெரிய ஃபேக்டரி, அதை தாக்க ஒரு வில்லன்கள், போதை மருந்து, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், ரொம்ப ராவான பேக்ரவுண்ட், ராத்திரி நேர காட்சி, ஓவர் வயலன்ஸ், ஃபைட் சீன்களுக்கு நடுவுல ஒரு விண்டேஜ் சவுஸ், நோ காமெடின்னு மறுபடியும் அதே டெய்லர் அதே வாடகை, அதே டெய்லர் அதே வாடகை. ஆனா துணி மட்டும்தான் ரஜினிங்கிற காஸ்ட்லியான துணி. இந்த துணியை சட்டையா தைச்சிருக்காரா இல்ல ஒரேடியா கிழிச்சிருக்காரான்னு போக போக பார்க்கலாம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. படத்துல மிகப்பெரிய ஒரே ஒரு ஆறுதல் ரஜினி மட்டும்தான். ரஜினியை தவிர இந்த படத்துல எல்லாமே மேனேஜ்மெண்டா தான் இருக்கு. கதை திரைக்கதை கண்டென்ட்டுக்கு லோகி ரொம்ப மெனக்கட்ட மாதிரியே தெரியல. ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னுடைய லைப்ரரியில இருந்து பழைய மாஸ்டர் லியோ, கைதி, விக்ரம் புஸ்தகங்களை எடுத்து அப்படியே டேபிள் மேல விரிச்சு வச்சிருக்காரு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அவ்வளவுதான். இதுக்காக மனுஷன் 1.5 வருஷம் ஸ்கிரிப்ட் எழுதுறாரு தெரியல. தூக்கிட்டு இருந்த இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சிக்கிட்டேன். வாட் a sunny day. சூப்பர். நிஜமாவே நீங்க தானா? Yeah, it's me. That was 2 years back. என்னங்கறது? நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஐயோ. ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளு முகரையும் பாரு. கதை கூட நான் கூலி ட்ரெய்லர் ரிவ்யூல என்ன கதை பிரிண்ட் பண்ணிருக்கேனோ அப்படியே அச்சு அசலா கொஞ்சம் கூட இம்மி பேசாம படத்துல வந்திருக்கு. ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா ஸ்ருதியோட அப்பாவா உபேந்திரா வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனா சத்யராஜ் காமிச்சிருந்தாங்க. இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா 150 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு வர ரசிகனை திருப்திப்படுத்துற மாதிரி இருக்குன்னு அவர் சொல்லும் போதே நம்ம சுதாரிச்சிருக்கணும். இல்ல கமலஹாசனுடைய டைகார்டு ஃபேன் ரஜினி கூப்பிடும் போது லோகேஷ் சொல்லி இருந்தாரு, அப்ப ரஜினியாவது சுதாரிச்சிருக்கலாம். கடைசியில உடம்பு ஃபுல்லா அடி வாங்குறதுக்குள்ள நம்ம ஏன்னா படம் ரஜினி ரசிகனுக்கு மட்டும் பிடிச்ச மாதிரி எடுத்திருக்காரு. கடைசியில இந்த படத்துல லோகி பண்ணின சாதனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூலி படத்துக்கு ஜெயிலர் இல்ல, இதே ரஜினியை வச்சு செஞ்ச சிவா டைரக்ட் பண்ண அண்ணாத்தே, டைரக்ஷன் என்னன்னே தெரியாது ஐஸ்வர்யா ரஜினியை டைரக்ட் பண்ண லார்ட்ஸ் எல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல நினைக்க வச்சார் லோகி. அடுத்து 2025 ரெட்ரோ தக்லைஃப் குட் பேட் அக்லி விடாமுயற்சி படத்தை விட ஒரு குப்பையான படம் எடுக்க முடியும்னு நிரூபிச்சிருக்காரு லோகி. அடுத்து ரஜினி தன்னுடைய சீனியர் போட்டியாளரான கமலஹாசனுடைய சமீபத்திய குப்பையான படங்கள் இந்தியன் 2 தக்லைஃப் படங்களை விட மோசமான ஒரு படத்தை எடுக்க முடியும் நிரூபிச்சிருக்கார் லோகி. அடுத்து ரஜினியுடைய ஜூனியர் போட்டியாளரான விஜயுடைய சமீபத்திய மொக்கை படங்களான பீஸ்ட், வாரிசு, லியோ, கோட் படங்களை விட நன்றாவே ஒரு படத்தை எடுக்க முடியும் நிரூபிச்சிருக்கார் லோகி. அடுத்து ரஜினி காக்கா சவுண்டுக்கெல்லாம் பயப்படுறதா காமிச்சு நான் ஒரு கமலஹாசனுடைய ஃபேன் மட்டுமல்ல விஜயுடைய தீவிரமான விசுவாசின்னு நிரூபிச்சிருக்கார் லோகி. கடைசியா போதும் ரஜினி VRS வாங்கிட்டு வீட்டுல ஒரேடியா ரெஸ்ட் எடுக்கலாமே மக்களை நினைக்க வச்சதுங்கிற ஒரு பெரிய சாதனை பண்ணிருக்காரு லோகி. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த சாதனைகளை தவிர லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துக்காக புடுங்கினது எல்லாமே தேவையில்லாத அணிகள் தான். வேற லோகேஷோடைய கான்ட்ரிபியூஷன் பத்தி சிலாகிச்சு பேசுற அளவுக்கு படத்துல உண்மையே இல்ல. படத்துக்கு மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்தோட 2வது ஹீரோவான அனிருத், ரஜினி அனிருத் இந்த 2 கண்டும் இந்த படத்துக்கு இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பா தட்டு மாதிரி படு பாதாளத்துல தான் விழுந்திருக்கும். ஆரம்பத்துல வர மேன்ஷன் சாங் மோனிகா பாட்டெல்லாம் செம வைப்பு கொடுத்தது. அதுல சௌபனுடைய டான்ஸும் சேரும்போது இன்னும் சூப்பரா இருந்தது.
பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் முக்கியமான காட்சிகள் அருமையா கை கொடுத்துருக்கு. இந்த படத்துக்கு பிஜிஎம் ஸ்கோரிங் பண்ண அனிருத் இன்னும் ஒரு 5 மாசத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு படம் ஃபுல்லா ஃபைட் சீனா போட்டு நடப்பிருக்காங்க. ஒவ்வொரு ஃபைட் சீனும் முடிகிற வரைக்கும் தகர டப்பாலாம் போட்டு அடிச்சு அது உடஞ்சி அடுத்து புது இன்ஸ்ட்ருமெண்ட் தகர டப்பாக்கள் வாங்குற வரைக்கும் அனிருத் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம காதுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். ஃபைட் சீன்கள் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. அன்பறிவு ரஜினிக்கு ஏத்த மாதிரி, ஆனா நம்ம நம்புற மாதிரியே ஃபைட் சீன்கள் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ரசிகர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான அனுபவம் கொடுத்தது ஃபைட் சீன்கள். படத்துக்கு கேமராமேன் லோகேஷ் கனகராஜோட ஆஸ்தான கேமராமேன் கிரீஷ் கங்காதரன் பிரமாதமான ஒளிப்பதிவு. மேன்ஷன் காட்சிகள், ஹார்பர் சீன் ரொம்ப லிமிட்டடான இடங்கள்ல தான் படத்தோட கதையை டிராவல் பண்ணாலும் இந்த ரெட்ரோ லைட் எஃபெக்ட்களை படத்தை பிடிச்ச விதம் நல்லா இருந்தது. நிறைய நைட் சீன்கள் இருந்தாலும் நல்ல ஒரு த்ரில்லிங் மூடுக்கு நம்மளை செட் பண்ணால கேமரா ஒர்க் அருமையா கை கொடுத்துருக்கு. அடுத்து படத்துக்கு எடிட்டிங் பிலோமின் ராஜ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே நேரா கிளைமாக்ஸ் கொண்டு போயிருந்தா படம் 1.5 மணி நேரத்துல முடிஞ்சு நம்ம ஈஸியா எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு கூடி வந்திருக்கலாம். பிலோமின் ராஜ் மட்டும் கையில கிடைக்கட்டும்னு படம் பார்த்த ரசிகர்கள் தியேட்டரை விட்டு வெளியில வந்து அவரை தேடிட்டு இருந்ததா கேள்விப்பட்டேன். படத்தோட சிஜி ஒர்க் ஆவரேஜா இருக்கு. ரஜினியை ஏஐல காமிக்கிறேன்னு சொல்லி ஏஐ மேல இருந்த மரியாதையும் காலி பண்ணிட்டாங்க, ரஜினி மேல இருந்த மரியாதையும் காலி பண்ணிட்டாங்க. தக்கலை படம் ஒரு குப்பையா இருந்தாலும் அதுல ஒன்னே கண்ணே கண்ணுன்னு உருப்படியா இருந்தது. கமலஹாசன் ஏஐ டெக்னாலஜில காமிச்ச அந்த பிளாஷ்பேக் சீன்கள் தான். இதுல அந்த ஒரு சீன் கூட உருப்படியா இல்ல. ஏதோ ரஜினியோட பிளாஷ்பேக் சீன்கள் பார்த்தா சுல்தான் தி வாரியர் படம் பார்த்த மாதிரி இருந்தது. மொத்தத்துல டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரிபியூஷன்ல மியூசிக் டைரக்டர் அனிருத்தும் கேமராமேன் கிரீஷ் கங்காதரன் மட்டும் தான் நல்லா பண்ணிருக்காங்க. மத்தவங்க எல்லாருமே நம்ம நல்லா வச்சு செஞ்சிருக்காங்க. இந்த படம் லோகேஷ் கனகராஜ்கே ஒரு யூசுவல் டெம்ப்ளேட்ல துறைமுகம் கூலின்னு கம்ப்ளீட்டா வேற பிளாட்ஃபார்ம்ல ரஜினியை பார்க்க இன்னைக்கு உள்ள 2K கிஸ்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும்னாலும் நம்மள மாதிரி 80K கிஸ் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் சீரியஸான ரஜினியை ஏற்கனவே பில்லா தீ படங்கள்ல நிறைய பார்த்தாச்சு. நான் LKG படிச்சப்ப பில்லா தீயில பார்த்த பழைய ரஜினி மாதிரியே கதையும் ரொம்ப பழச. ரஜினி LKG படிச்சப்ப ட்ரெண்டிங்கா இருந்த கதை இந்த படத்துக்கு எடுத்திருக்காங்க. டென்ஷனா இருக்கு, பீடி இருக்கா? அதாவது 70-80களில் தமிழ் சினிமா மட்டுமல்ல இந்திய சினிமாவை அடிச்சு போயிட்டு துவச்சு காயப்பட்ட அப்பாவை கொண்ட, அம்மாவை கொண்ட, நண்பனை கொண்ட, தங்கச்சியை கொண்ட, தம்பியை கொண்ட, அக்காவை கொண்ட, தன்னுடைய வீட்டு நாயை கொண்ட, தன்னுடைய ஆட்டுக்குட்டியை வில்லனை பழி வாங்குறேன்னு ஹீரோ களத்துல இறங்குறது. ஆனா இங்க என்ன ஒரு வித்தியாசம்னா ஹீரோ நண்பனை கொண்டவங்களை பழி வாங்குறதுக்கு பதிலா நம்பி வந்தவங்கள பழி வாங்கி இருக்காரு. உள்ளுக்குள்ள ரத்த கலரின்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா உனக்கு? ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். அந்த அளவுக்கு ஒரு புவர் ரைட்டிங். ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறாரு, படத்துக்கு ஏ சர்டிபிகேட் தான் கொடுத்துருக்காங்க, குழந்தைங்களுக்கு அனுமதி கிடையாது, சீரியஸான படம், ஆடியன்ஸை 2.25 மணி நேரம் எங்கேஜா உட்கார வைக்கணும். அதுக்கு ரஜினிங்கிற இதயம் மட்டும் போதுமா? கதை திரைக்கதை கண்டென்ட்ங்கிற மூளை வேண்டாமா? மூளை சரியா இயங்காத உடம்புல இதயம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? ஸ்டார் வேல்யூங்கிற ஒரு கை மட்டும் இல்ல, ஸ்ட்ராங்கான ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேங்கிற 2வது கையும் சேர்த்தா தானே தியேட்டர்ல கை தியேட்டர்ஸ் வந்து பயங்கரமா வரும். இந்த படத்தை தியேட்டர்ல பாக்குற ஆடியன்ஸ் 2-3 சீனை தவிர மத்த சீன் ஃபுல்லா செத்த படத்துக்கு வெத்தலமா கொடுத்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்கேன். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். படத்துல ஏகப்பட்ட லாஜிக் மீறல்கள். ரஜினி பின்னால ஒரு பெரிய கோடாரியே குத்தி இருக்கு, ஆனா குண்டூசி குத்துன மாதிரி ஈஸியா தூக்கி போட்டுட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. சௌபின் ஜாகிர் கழுத்துல சங்கிலியை மாட்டி வச்சிருக்காங்க, அப்படியே ஒரு அனாயாசமா பைக்ல பறந்து போயிட்டே இருக்காரு. ட்ரெயின்ல ஸ்ருதி ஹாசனை துரத்திட்டு இருக்காரு. மெடிக்கல் படிச்ச ஸ்ருதி பைலட்டுக்கே சவால் ஒரு மாதிரி ட்ரெயின் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே ஸ்ருதி அப்பா கூட இருந்து ட்ரைனிங் எடுத்த பிறகும் அந்த மொபைல் கிரிமினேட்டரி ஆப்ரேட் பண்ண தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த மொபைல் கிரிமினேட்டரி ஆப்ரேட் பண்ண தெரியாத ஏன் பார்க்க கூட இல்லாத ரக்ஷிதாராம் ஈஸியா அதுல சார்லியை உட்கார வச்சு பஸ்மம் அமைக்கிறாங்க. சௌபின் ஷாகிர் குழியில போட்டு ரஜினி ஸ்ருதியை மூடிடுறாங்க. அப்படியே அவர் கையை தூக்கிட்டு அப்படியே மேலே தூக்கிறாரு. டாக்டர் ஸ்ருதியம்மா என்ன சொல்றாங்கன்னா, புதைக்கப்பட்ட ஒரு பாடியோட தலையோ கையோ காலோ வெளியே நீட்ட வாய்ப்பு இருக்கு, இதுக்கு பேரு ஏதோ ஒரு சிண்ட்ரோம்னு ஒரு மெடிக்கல் டேர்ம் சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா ஒரு பாடியை புதைச்சி அதனுடைய எலும்புகள் அப்படியே விரிவடைஞ்சு கை காலம் மண்டையெல்லாம் நீட்டிக்கிட்டு அந்த பாடி எந்திரிச்சு உட்கார வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நேரங்களில் கையில ஒரு கட்டையை வச்சு அந்த பாடியை அடிச்சு மறுபடியும் படுக்க வச்சிருவாங்களாம். ஆனா இங்க சௌபினுடைய பாடியை புதைச்சு வச்சிருக்காங்க, எரிக்கல. அப்ப புதைக்கப்பட்ட பாடி எப்படி தலையும் கையும் காலையும் நீட்டிட்டு வெளியே வரும்? அப்படியே சௌபினுடைய பாடி எரிக்கப்பட்டு புதைச்சாலும் அது கையும் காலும் மண்டையை நீட்டுற கூட லாஜிக்னு ஒத்துக்கலாம். ஆனா அது எப்படி அழுகும், எப்படி வாயை திறந்து பேசும், அதெல்லாம் டைரக்டர் யோசிக்க மாட்டாரா?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ரஜினி படம் பார்க்கும்போது நம்மளாம் மூளையை கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு படம் பார்க்க சொல்றதெல்லாம் ஓகே. அதுக்காக கதை திரைக்கதை விவசாயம் எழுதி படத்தை டைரக்ட் பண்ற இயக்குனர் மூளையெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஷூட்டிங் ஸ்பாட் வரமா என்ன? இதெல்லாம் பேசிக் சயின்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாம நாகார்ஜுனா தான் கொண்டு ஆட்களோட டெட் பாடி எரிக்கணுங்கிறதுக்காக சத்யராஜை கூப்பிட்டு வந்து அவருக்கு பணம் கொடுத்து அவருக்காக தனியா லேப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு தூரம் எதுக்கு போவானு? அந்த டெட் பாடியை கயித்துல கட்டி கடல் தண்ணியில இறக்கி விட்டா அந்த பாடி ஊறி மேல வர்றதுக்குள்ள கடல் உள்ள மீன்கள் அந்த பாடியை கடிச்சு தின்றுமே. இப்படி ஈஸியான வழியில அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணலாமே. இதை விட்டுட்டு எதுக்கு சத்யராஜ் கூப்பிடணும்? அவருக்கு நிறைய கேஷ் கொடுக்கணும், அவரை மிரட்டணும், அப்புறம் அவரை கொல்லணும், அதுக்கப்புறம் ரஜினி பழி வாங்க வரணும், இவங்க எல்லாம் ரஜினி கையால அடிபட்டு சாகணும். கடைசியில நாங்களும் இந்த படத்தை 2.25 மணி நேரம் பார்த்து கஷ்டப்படணும். இப்படி ஆரம்பத்திலே டெட் பாடி தண்ணியில கட்டி இறக்கி விட்டுருந்தாங்கன்னா படம் ஸ்டார்ட் பண்ணி 1/2 மணி நேரத்திலே முடிஞ்சிருக்கும். நாங்களும் சந்தோஷமா எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு ஓடிடலாம். ஐயா லோகேஷ் என்னையா பண்ணி வச்சிருக்க அந்த படத்துல? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அது மட்டும் இல்லாம பூஜா கிட்ட எங்கேஜ் பண்ண மாப்பிள்ளைய விட்டுட்டு ஹார்பர்ல இருக்கிற மத்த கூலிகள் கூட குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே ரெட்ரோ படத்துல கனிமா பாட்டுடைய மூட ஸ்பாயில் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி இந்த மோனிகா பாட்டுக்கு இடையிலேயே ஆட்கள் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த மோனிகா பாட்டுடைய வைப்பை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இந்த படம் ஓடுறதுக்கு 50% தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரஜினியோட வழக்கமான காமெடி எலமெண்ட்ஸ் ஒரு 30% இருந்தாதான் இந்த படம் ஓடும்னு நான் ஏற்கனவே ட்ரெய்லர் ரிவ்யூல சொல்லியிருந்தேன். ஆனா இந்த படத்துல காமெடி எலமெண்ட்ஸ் 30ல ஒரு 10% கூட இல்ல. அப்புறம் எப்படி இந்த படத்தை ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க? இதுக்கெல்லாம் நம்ம லோகியை மட்டும் குற்றம் சொல்லக்கூடாது. அப்ப இந்த படத்தோட தோல்விக்கு முக்கியமான காரணம், முதல் காரணம் யாரு? அதை தான் நான் அடுத்த வீடியோல சொல்ல போறேன். இப்ப மத்த மைனஸ் பாயிண்ட்களை பார்ப்போம் வாங்க. படத்துல 4 ட்விஸ்ட்கள் இருந்தாலும் 2 ட்விஸ்ட்கள் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்ஷன் படத்துக்கே உண்டான அற்புதமான த்ரில்லிங் மொமெண்ட் இந்த படத்துல அதிகமா இல்ல. அந்த கல்யாணி கேரக்டர் மட்டும் ஏஜென்ட் டீனா மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தது. அந்த ட்ரெயின்ல நடக்கிற சேசிங் சீன் ஓரளவுக்கு நல்லா பரபரப்பா இருந்தது. மத்தபடி இந்த படம் ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரியே தான் இருந்தது. அதுவும் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். செகண்ட் ஹாஃப்ல உட்காரவே முடியல. அந்த அளவுக்கு கண்டென்ட் ரொம்ப ட்ரையா இருக்கு. என்னால முடியலடா. போ 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 போடா. ஐயோ இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இடையில நிறைய லாகிங் ஃபீலிங் வருது. படத்தோட சென்டிமெண்ட் எமோஷன் சிங்கிள் கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகவே இல்லை. கிளைமாக்ஸ் மட்டும் ஓகே. இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க சொல்ல ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் மோசடி. இதுதான் இந்த படத்துக்கு இவங்க எடுத்துக்கிட்ட தீம். ஆனா இத பத்தி இவங்க கொஞ்சம் கூட டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணவும் இல்ல, ஸ்கிரீனிங் பண்ணவும் இல்ல. பிகாஸ் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணது சன் டிவி நெட்வொர்க், டிஎம்கே கட்சி. இவங்களுடைய இப்போதைய ஆட்சியில தான் ஆஸ்பத்திரியில அந்த கிட்னி திருடுற கேஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஹார்ட்டை எப்படி எல்லாம் திருடுறாங்கன்னு ரொம்ப ஹைலைட் பண்ணி டீடைலிங் கொடுத்து மக்களை ரொம்ப அலர்ட் ஆக வேண்டாம்னு அந்த ஐடியாவை அப்படியே ரொம்ப அடக்கி வாசிச்சு இந்த படத்துக்கு ஜீவனே இல்லாம பண்ணிட்டாங்க. சார் இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே, இவன் குழப்பம் என்ன விக்கிறோம்னே தெரியல. அதே மாதிரி ரஜினி பழைய கூலி ஆட்களுக்காக என்னவோ சம்பவம் பண்ணுனாருன்னு பார்த்தா அந்த சம்பவத்தினுடைய எஃபெக்ட், அந்த பிளாஷ்பேக் சீனுடைய எஃபெக்டோடைய பாதி வாயால மட்டும் சொல்லி ரஜினிக்கு எடுத்துட்டாருன்னா மீதி பாதி ஏஐ டெக்னாலஜி மூலமா காலி பண்ணி அந்த பவர்ஃபுல்லான பிளாஷ்பேக் சீனை 0 இம்பாக்டட் ஆக்கிட்டாங்க. ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. படத்தோட கேரக்டர் ஸ்கெட்சிங் ரொம்ப வீக்கா இருக்கு. விக்ரம் படத்துல கேமியோ ரோல்னாலும் சூர்யாவோட ரோலக்ஸ் கேரக்டர் வச்சு செமையா சம்பவம் பண்ணிட்டு பாரு லோகி. இங்கே என்னன்னா இந்தியாவுடைய தலை சேர்ந்த நடிகர் ஆமீர் கான நல்லா வச்சு செஞ்சிருக்காரு லோகி. தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். ஏய் வர்ற கையில அறுவலை பாரு டேய். அவன் வயித்து கொண்டாந்து கேட்டாவா வா இப்போ டேய். டேய் ஒருத்தனுக்கு பிறந்தது இப்ப ஏறி குருநாதா என்ன பாதி முஞ்சிய காணா? ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவனுங்க எல்லாம் எரின்னு எரிய வச்சது இல்லாம நாத்தடிக்குது நான் சொல்றேன். தலைமையரகி சரிதம் எழுதவே படத்தோட மாறல் வெளி நண்பனை கொலை பண்ண கிரிமினல் கூட்டத்தை அடிக்கிற நாயகங்கிற பழைய 1950 மாடல் கதையாவது கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கப்பா. பெஸ்டியை கொண்டவனை பழி வாங்குற நாயகன், கள்ள காதலனை கொன்ற கணவனை போட்டு தள்ளும் நாயகி, இன்ஸ்டா ரீல் போட்டு மக்களை டார்ச்சர் செய்யும் காமெடி வில்லன் கர்பூர் ஸ்டாரை பழி வாங்கும் நாயகன் கொஞ்சமாவது ஸ்டோரியில அப்டேட் ஆகுங்கப்பா. முடியல. காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் ஓகே, டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல மியூசிக் கேமரா மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு.
படத்தோட எடிட்டர் ஷூட்டிங்ல எடுத்த ஃபுட்டேஜில் எடிட் பண்ணாம எங்க எஸ்கேப் ஆகி ஓடிட்டான்னு தெரியல. அவர் தான் இப்ப எல்லாரும் வளவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. கதை திரைக்கதை கண்டென்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. வன்முறை காட்சிகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த அடிப்படையில் கூட்டி கட்சி பார்த்தா மொத்தமா இந்த படத்துக்கு 5க்கு 2.5 ஸ்டார்கள் கொடுக்கலாம். மொத்தத்துல கூலி முடிச்சிட்டாங்க ஜோலி. எனக்கு பில்லா தீ மாதிரி கம்ப்ளீட் சீரியஸான ரஜினி படம் தான் பிடிக்குங்கிற ரஜினி ரசிகர்களுக்கு மட்டும்தான் அந்த படம் செட் ஆகும். மற்ற ரஜினி ரசிகர்கள் கூட அந்த படம் செட் ஆகாது. மீதி உள்ளவங்க படம் பார்க்க போய் உடம்புல அடி உழுந்து ரத்த காயம் சேதாரம் உண்டாச்சுன்னா அதுக்கு இந்த SLM கம்பெனி பொறுப்பேற்காது. குழந்தைங்க இந்த படத்துக்கு வேண்டான்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லவங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம மேல கருணை காமிச்சிருக்காங்க. ரிஸ்க் எடுக்க ஆசைப்படுறவங்க, ஃபைட் சீன்ல ரொம்ப பிடிக்கிறவங்க மட்டும் தியேட்டர்ல அவரோட போய் பார்க்கலாம். ஓகே, இந்த விமர்சனத்தை இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நேர்கொண்ட பார்வை திரையும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் SLM.